வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்கு. நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த சாட்டை துரைமுருகன் புரோவை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர். அவரை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும், அல்லது சொந்தமா யூடியூப்ல வீடியோ வெளியிட்டாலும் சரி, வலைதளங்கள்ல எங்க போய் பேசினாலும் சரி, தாவேகா, விஜய் தொண்டர்கள், விஜய் கட்சி கொள்கை இதை தாண்டி வேற எதுவுமே பேச மாட்டாரு. ஏன்னா அப்படி பேசினா மட்டும்தான் அவருக்கு வியூஸ் போகும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பா அவர் கையில் எடுத்துட்டாரு. நம்ம எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவன் புத்திசாலி, நம்ம இதை வச்சு மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரியவன் திறமசாலி. நாம இதை வச்சு சம்பாரிச்சோம்னா நம்மளுக்கு கெட்ட பேர் வரும், வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறவன் முட்டாள். ஏன்னு கேட்டீங்கன்னா, சம்பாதிக்க வேண்டிய நேரத்துல சம்பாதிச்சிடணும். அது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அது நம்ம கெட்ட பேர் அவதூறு என்ன சொன்னாலும் சரி, நம்ம சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில ஆட்கள்ல சாட்டை துரைமுருகனும் ஒரு ஆளு. ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, மேடைக்கு மேடை போய் உட்காந்துக்கின்னு தாவேகாவை விஜய் பத்தி அவ்வளோ அவதூறா அவ்வளோ ஒரு கேவலமா பேசுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா தாவேகா தொண்டர்களை பேசுறது, அப்புறம் தாவேகா கட்சி கொள்கைகளை பேசுறது, தாவேகாவுக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாத ஒரு தற்கொலை கட்சி அப்படிங்கிற மாதிரி பேசி அவேச ஆரம்பிச்சு, அப்புறம் கரூர் விஷயத்தை மேடைக்கு மேடை பேசுவாங்க. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இம்பார்ட்டன்டான ஒரு நோட்ஸ் நீங்க எடுத்துக்கங்களா. ஏன்னா இப்ப கரூர் இஷ்யூ நடந்தது யாருக்கு நல்லதோ சாதகமோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையிலே சொல்ற சீமானனுக்கு மிக பெரிய ஒரு சூப்பரான ஒரு சாதகமான ஒரு செய்தியை அமைஞ்சு போச்சு. இந்த 41 பேர் இறந்தது சீமானனுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 41 பேர் இறந்த இஷ்யூ பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அண்ணன் சீமானன் என்ன பண்ணாருன்னா, விஜயலட்சுமி அக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த அக்கா கோர்ட்ல கேஸ் போட்டு என் காலில் உழுவுறன்னு சொல்லிச்சா, மன்னிப்பு சொல்லிச்சா. உடனே இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும் போதே இவர் என்ன பண்ணாருன்னா, கோர்ட்ல போய் விஜயலட்சுமி அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கட்டு ஒடியாட்டாரு. இதுதான் நிஜம். இதை பெரியாரிஸ்ட் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அப்பதான் இதனோட நினைவே எனக்கு வந்துச்சு. ஓகே, இந்த கேப்ல இந்த விஷயத்த முடிச்சு விட்டாரு. இவங்களுக்கு பெரும் தொல்லையா இருந்தது ரெண்டு பேர் தான். ஒன்னு விஜய், இன்னொன்னு விஜயலட்சுமி ஈஸியா ஒழிச்சிட்டாங்க. ஆனா விஜய் ஒழிக்கிறது வாய்ப்பே கிடையாது. நீங்க எத்தனை பேர் கதறினாலும் அவருடைய மதிப்பு அப்படியே தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க பக்காமாஸ் கட்சிங்கள, அவர் உண்மையிலே பக்காமாஸ் தான், எந்த மாற்றமும் இல்ல. அதாவது பக்காமாஸ் அப்படிங்கிறது உண்மையிலே விஜய் சாருக்கு அது பொருந்தும். நீங்க தயவு செய்து அது ஒரு கேவலம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. அது கேவலமெல்லாம் கிடையாது. உண்மையிலே பக்காமாசான ஒரு ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அது விஜய் தான். விஜய் தாண்டி ஒரு பக்காமாசான நடிகர் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. விஜய் மட்டும்தான் பக்காமாஸ். உண்மையிலே சொல்றேன். இந்த தாவேகா ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இதாவது இப்போ திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இவங்க 2 பேரும் மாறி மாறி தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சுட்டாங்க. சரி, ஓகே, இதையெல்லாம் மக்களும் பார்த்துட்டாங்க. புதுசா ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அப்ப அந்த ஆசை யார் மூலியமா நிறைவேற்றிக்கணும்னு பாக்குறாங்கன்னா, நாம் தமிழர் மூலியமா நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது ஒரு காலம். உண்மையிலே நானும் நினைச்சேன். நானும் நாம் தமிழர் தான் ஓட்டு போட்டேன். அந்த மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்த கருத்துக்கள், அவங்க பேசுற பேச்சு எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா விஜய் ரொம்ப டார்கெட் பண்ணி திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய நடவடிக்கை எனக்கு ரொம்ப ஒஸ்டா போச்சு. இவங்க ஏன்டா இப்படி திட்டணும், கண்டுக்காம இருந்தாவே அந்த மனுஷன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ, அவர் ரசிகர்கள் எவ்வளவு இருக்காங்க, அவரோட பேருக்கு மட்டும்தான் அவரை பிடிச்சிருக்கும். ஆனா நீங்க அவரை வார்த்தைக்கு வார்த்தை திட்டி 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 மேடைக்கு மேடை அவரை பத்தி கேவலம் பேசி 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 அவரை வளர வச்சது உண்மையிலே சொல்ற வேற எந்த கட்சியும் கிடையாது. நாம் தமிழருக்கு தான் முழு கிரெடிட் கிடைக்கும். அவங்க தான் இந்த மாதிரி பேசி 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 தளபதியை உயர்த்தினதே அவங்க தான். அதாவது ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ, இங்க புறப்பட்டாரு, அங்க போயிட்டாரு, டெல்லி போயிட்டாரு, சிபிஐ சந்திக்க போயிட்டாரு. இதுவரையிலும் எவனாச்சும் சிபிஐ போய் சந்திக்கும் போது, இல்ல ஏதோ ஒரு அரசியல் தலைவர் போய் சிபிஐ சந்திக்கும் போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பு இருந்திருக்கா? யாருக்குமே கிடையாது. லைவ் இங்கிருந்து வீட்டுல இருந்து கார் ஏறுறதுல இருந்து மீண்டும் கார் கொண்டாந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி உள்ள வீட்டுக்குள்ள போற வரையிலும், அந்த கேட்டுக்குள்ள போற வரையிலுமே லைவ் போட்டிருந்தாங்க. இது ஏதாவது ஒரு தலைவருக்கு நடக்குமா? எந்த தலைவரா இருந்தாலும் சரி, வீட்டில இருந்து புறப்பட்டு வெளியே வரும்போதே கார்ல இருந்து ஏறி வெளியே கேட்டு ஓபன் ஆகும் போது இருந்து லைவ் ஆரம்பிக்கும். உண்மையிலே எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு முன்னிடம் கொடுக்கப்படுறதே கிடையாது.
ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு மாஸ், பக்கா மாஸ். அதுதான் உண்மையிலே பக்கா மாஸ். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற சில கருத்துக்களை வந்து திணிச்சா இந்த மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விதைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் எந்த மாதிரி இருக்கு தெரியுமா? நீங்க மேடைக்கு மேடை பேசுறீங்களே, ஒரு அம்மா அந்த இஸ்லாமிய பெண், ஒரு பெண் பேச்சு, அதுல ரொம்ப ஒஸ்டா பேசுறாங்க. என்னப்படிதான் அப்படி வாய் வருது பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து செருப்பு எடுத்து அடிச்சான் விஜய் மேல ஒரு பையன், என்ன பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சான்னு சொல்றாங்க. ஆனா அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் வந்து அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது, அவன் மட்டும் தான் நிக்கிறான். அவன் செருப்பு கழட்டி வீசுறான் விஜய் சார் மேல. விஜய் சார் மேல படல. உண்மையிலே சொல்றேன், அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது, அந்த இடத்துல ஒரு கிரௌடே கிடையாது. அந்த வீடியோ நானும் தான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு சூழலை பேசுறான். அது வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ற மாதிரி அவன் பேசுறான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கிரெடிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ப வைக்க பாக்குறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். அந்த அம்மா பேசுற அது விடுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதை விட அவங்க இன்னொரு முக்கியமான ஒரு தப்பை செஞ்சுட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரியாரை பத்தி பேசி ரொம்ப இதாயிட்டாங்க. பெரியார் அப்படிங்கிறவர் வந்து ஆரம்பத்தில் நீங்க வந்து பெரியாரை பத்தி எவ்வளோ நியாயமா பேசுனீங்க. அது வந்து ரொம்ப தன்னை ஐயா அண்ணன் சீமான் அண்ணன் கூட பெரியாரை பத்தி பேசும்போது தமிழ் சனிய அப்படின்னு பேசிட்டாரு. தமிழ் சனியன்னு பேசுறது ஒரு குழந்தை, ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய சனின அங்க போ இங்க போட்டு கூப்பிடமாதா, அந்த மாதிரி ஒரு அன்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமானந்தன் பேசி வீடியோ இன்னும் வலைதளத்தில் இருக்குப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது இல்லைன்னு சொல்லியிருந்தா அதெல்லாம் பேசாம இருந்தா கூட ஓகே, சீமானனுக்கு இது முடிவு ஆடுறதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி பேசினவர் அவரு. இன்னைக்கும் நம்ம திராவிடம்னா என்னன்னா, நம்ம ஜாதி ஒழிப்பு ஓரளவுக்கு இல்லாம தமிழ்நாடு ஓரளவுக்காவது ஏதோ ஒரு கட்டுக்கோப்பா இருக்குதுன்னு அது காரணம் வந்து பெரியாரும் ஒரு காரணம் தான். அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. எங்களுக்கு பெரியார் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈவேரா பெரியார் தான் அவரு. சரி, அவரோட பிம்பத்தை உடைக்கிறங்கிற பேர்ல நீங்க என்ன பண்ணீங்க? பிஜேபியோட RSS ஓட போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க கடப்பாதை தூக்கிட்டு இங்க வரீங்க பெரியாரை இடிக்கிறதுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல. ஆனா மொத்தத்துல இது வந்து விஜய் சார் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றது, எதை பேசினாலும் இவங்க நம்மள கண்டென்ட்டா எடுத்துக்குவாங்க, நம்ம தப்பா பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் வந்து எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடக்கி பேசுறவன் வந்து என்னைக்குமே ஆளுவான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது 2ஆம் பட்சம். அவரை வந்து அவதூறால அடைக்கிறோம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. அவதூறு பேசுறவன் எல்லாருமே அழிஞ்சதான் சேர்க்கிறோமே தவிர, அவதூறால ஒரு மனுஷன் தோந்துருவான், அவதூறு பேசி ஒரு மனுஷனை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவனை தோக்கடிக்கிற அளவுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து நீங்க பேச முடியுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அதாவது உங்க வீடியோவை ரசிக்கிறாங்க, உங்க வீடியோ வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, நீங்க வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமா வச்சிருக்கிறீங்க, மக்கள் மத்தியில நீங்க வந்து ஒரு பெரிய பேசப்படும்படியான ஒரு ஆளா இருக்கிறீங்க, இதெல்லாம் ஓகே தான். ஆனா இருந்தாலும் நீங்க வந்து உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்னு மக்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. அதாவது வந்து அதை உறக்க பேசுறவன் என்னைக்குமே உண்மையை பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கு. ஆனா தளபதி கிட்ட உண்மை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க கரூர் நடந்த இஷ்யூ வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்க முடியாத, யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத, அது ஒரு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து நடந்திருக்க கூடாத ஒரு பெரிய மாற்று கருத்து தான். அதை கூட உங்க சீமானன் என்ன சொன்னார் தெரியுமா? கண்டிப்பா அவங்கள சாக வேண்டியிருக்குதா, ஏன்னா ஒரு நடிகரை பார்க்க போய் செத்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க சாக வேண்டியிருக்குதா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க ஒரு மீம் பண்ணாங்க தெரியுமா? அதை பார்த்துருப்பீங்க நீங்க. ஆனா ஒரு நிலைப்பாட்டுல வந்து விஜய் சார் வந்து அவர் பேச மாட்டேங்கிறாரு. என்னோட தம்பின்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் இப்படி பேசும்போது அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இதை வந்து ஒரு கண்டிக்கவே மாட்டேன்றாரு. ஏன்னா ஒரு தம்பி தானே, என் தம்பி ஏன் இப்படி பேசுறீங்க, பேசாதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து நம்ம கட்சி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற விட்டுட்டு அவங்க கட்சி எப்படி வளர்ந்துருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, இது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, தளபதியை பத்தி நீங்க என்னதான் நீங்க கழுவி ஊத்தினாலும், என்னதான் நீங்க கேவலம் பேசினாலும், தளபதிக்கு கொள்கையே இல்ல, தளபதி ஒரு ஆளே இல்ல, பக்கா மாஸ் கட்சி ஒரு எதுவுமே ஆகாது, ஏன் கரூர் விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்னென்ன பேசுங்க. ஏன்னா தளபதி சைடுல இருந்து அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, மக்கள் தான். மக்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா புரியாட்டி என்ன, நீங்களாம் புரிஞ்சுக்கணும்னு அவரு யோசனை கூட பண்ண மாட்டாரு. நீங்க பேசுறதெல்லாம் அவருக்கு காதுக்கு போகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. அது போகவும் போகாது. விஜய் சாருக்கு என்னைக்குமே நெகட்டிவ் பிடிக்காது. அவரு பாசிட்டிவான பதில மட்டும்தான் எதிர்பார்ப்பாரு. அதனால
பாசிட்டிவா ஏதோ ஒன்று பேசுறீங்கன்னா கண்டிப்பா அவர் பார்ப்பாரு, நெகட்டிவா பேசுறீங்கன்னா அவரு காதுக்கு போகவே போகாது அப்படிங்கறதா உண்மை. சரி, ஓகே, இருக்கட்டும். தளபதி என்றுமே வெற்றி பெறுவார், இந்த 2026ல வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தான். அது முழுக்க முழுக்க காரணம். இவங்க பேசி பேசி தளபதி வெற்றி அடைய வச்சிருவாங்கங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சாட்டை துரைமுருகனை பத்தி ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. தாவேக்கனோட ஸ்பை தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் எதிர்கட்சியில போய் அந்த நாம் தமிழர் இருந்துகிட்டு நீங்க என்ன தளபதி திட்டுற மாதிரி திட்டினாதான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்கிறாரு. நீங்க தயவு செய்து சாட்டை துரைமுருகன் வெங்காச்சும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாழ்த்து சொல்லுங்க. யாரும் அவரை திட்டிடாதீங்க. நன்றி, வணக்கம்.